85 பேரில் தற்போது உள்நோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை 135 பேர். 50 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். உள்நோயாளிகளை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சியில் 85 பேரும், புதுவை ஜிப்மரில் 17 பேரும், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 31 பேரும், விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 2 பேருமாக 135 பேர் இப்போது மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கே முதல் ஓரிரண்டு இறப்புகள் என்று தெரிய வந்தவுடனே மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரையும் என்னையும் இங்கே களத்துக்கு அனுப்பி இங்கே அவர்களுக்கு வழங்கப்படுகிற மருத்துவ சிகிச்சைகள் சம்பந்தமாகவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் குறித்தும் வலியுறுத்தி அனுப்பினார்கள். அந்த வகையில் நாங்கள் இங்கே வந்து அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும், சென்னையிலிருந்து சுகாதாரத்துறையிலிருந்து TNHSP ப்ராஜெக்ட் டைரக்டர், அதேபோல் DME போன்ற உயர் அலுவலர்களும் இங்கேயே கடந்த 3 நாட்களாக தங்கியிருந்து இந்த பணிகளை கவனித்து வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த துரித நடவடிக்கைகள் நீங்கள் அனைவருமே அறிந்ததுதான். மிகப்பெரிய அளவிலான இந்த பாதிப்புக்கு தீர்வு என்கின்ற வகையில் விரைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இன்றைக்கும் கூட சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக பல்வேறு விளக்கங்களை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மீண்டும் ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களையும் கள்ளக்குறிச்சியில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களையும் நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரையாக பார்த்து நலம் விசாரித்து அவர்களுக்கு வழங்கப்படுகிற மருத்துவ சிகிச்சைகள் சம்பந்தமாக கேட்டறிந்திருக்கிறோம். தொடர்ந்து இது முடித்து சேலம் மருத்துவமனைக்கு செல்லவிருக்கிறோம். அங்கேயும் போய் அங்கே அளிக்கப்படுகிற சிகிச்சைகள் குறித்து கேட்டறியவிருக்கிறோம். இந்த இறந்து போனவர்களுடைய குடும்பங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்று அறிவித்து, மாண்புமிகு விளையாட்டு துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி சார் அவர்கள் நேற்றைக்கு வந்து அவர்கள் இருக்கிற ஊருக்கே சென்று தனித்தனியே அவர்களுக்கு அந்த நிவாரணத்தை வழங்கினார்கள். இதில் கடந்த 3-4 நாட்களுக்கு முன்னால் கூட மது அருந்தியவர்களுக்கு காலதாமதமாக ஏதாவது பாதிப்பு ஏற்படுகிறது என்கின்ற வகையில் இந்த தற்போதும் மருத்துவமனைகளுக்கு வருவது என்பது கூடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒருவரை காட்டினார்கள். இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர் 2 நாட்களுக்கு முன்னால் இங்கே அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து வீட்டுக்கு சென்றவர் வீட்டிலே ஏற்கனவே அவர் வாங்கி அருந்தி அந்த மது பாதி வீட்டிலே வைத்துவிட்டு வந்திருந்தாராம். இவ்வளவு கலைபாரத்திற்கு பிறகும், இத்தனை பேர் மரணம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்திக்கு பிறகும் கூட அவர் பாதி அருந்திவிட்டு மீதி வைத்துவிட்டு வந்திருந்த அந்த பாக்கெட்டை மீண்டும் அவர் அருந்தி இன்று திரும்பவும் இன்று மதியத்திற்கு பிறகு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு மோசமான ஒரு அந்த பழக்கங்கள் உள்ளவர்களுக்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. உண்மையிலேயே இதற்கு ஒரு பெரிய அளவிலான விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. அரசு பல்வேறு விஷயங்களில் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் இதுபோன்று அறியாத்தனமாக இருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இங்கே சம்பந்தப்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளானவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் படிப்பு செலவுக்கும் பராமரிப்புக்கும் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சியின் தலைவர் அவர்கள் நேற்றைக்கு இங்கே வந்து இங்கே கொடுக்கப்படுகிற மருந்துகளில் ஒரு மருந்து இல்லை, ஓம்பிரிசோல் என்கின்ற ஒரு மருந்து இல்லை, கையிருப்பு இல்லை என்று ஒரு தகவலை சொல்லிவிட்டு சென்றார்கள். நாங்கள் அவர் சென்ற ஒரு அரை மணி நேரத்திற்கெல்லாம் இங்கே வந்தோம். நானும் மாண்புமிகு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் வந்தோம். ஒவ்வொரு படுக்கைகளிலும் 8-10 மருந்துகள் அது இங்கே இருப்பு இருந்தது தெரிய வந்தது. அந்த மருந்தை தான் அவர் இல்லை. அந்த வகையில் நேற்று இரவு சம்பந்தப்பட்ட TNMSC MD-யிடம்
ஒவ்வொரு மருந்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவமனைகளிலும் எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது என்கின்ற போர்ட்டல் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஓம் பெரிசோல் என்கின்ற மருந்து எவ்வளவு கையிருப்பில் இருக்கிறது என்று கேட்டால் 4,42,00,000 மருந்து கையிருப்பிலே இருக்கிறது. இப்படி ஏறத்தாழ 4,50 கோடி அளவுக்கான மருந்துகள் கையிருப்பு இருக்கிற நிலையில் மருந்து இல்லை என்கின்ற ஒரு தவறான தகவலை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பது சரியானதல்ல. காரணம், இது போன்ற ஒரு நிலையில் எல்லோருமே ஒன்று கூடி இவர்களை தேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஆறுதல் சொல்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இனிமேல் இதுமேல் நடக்காமல் இருப்பதற்கு அரசுக்கு நல்ல ஆலோசனைகள் இருந்தால் சொல்ல வேண்டும். அதை விடுத்து பதட்டத்தை ஏற்படுத்துகிற வகையிலும் இது மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, அதனால் இறப்புகள் என்கின்ற வகையிலான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதும், தேவையற்ற வகையில் பொருந்தாத போலியான காரணங்களை சொல்லுவதும் சரியானதாக இருக்காது என்பதை உங்களின் வாயிலாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் வந்திருந்தாரு. டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் நான் சொல்றேன், அதற்குரிய மருந்து கிடையாதுன்னு அவர் வந்து குறிப்பிட்டார். இப்போ அதாவது இங்க என்ன மருந்துகள் தரப்படுதுங்கிறது நான் இப்போ ஒரு பட்டியல் ஏற்கனவே புதுவையில் சொன்னேன். அதாவது இந்த சிகிச்சை முறைகள் என்னவெல்லாம் இங்கே அளிக்கப்படுகிறது என்கின்ற தகவலை சொல்லியிருக்கிறேன். பெருமதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னும் ஒரு 10 நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களை அழைத்து அரசின் சார்பில் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிற இந்த மருத்துவ முறைகளை கடந்து வேறு ஏதாவது இருந்தால் அவர் ஆலோசனைகள் சொன்னால் ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது நான் சொல்கிறேன், இப்போ என்னென்ன மருத்துவ முறைகள் இங்கே பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். மூக்கு வழி பிராண வாயு செலுத்துதல் நடைபெறுகிறது வந்தவுடனே. நரம்பு வழி திரவங்கள் நார்மல் செலின் ட்ரிப்ஸு இதெல்லாம் வந்து இங்கே செய்யப்படுகிறது. எத்தனால் ஊசி, அதாவது இந்த மெத்தனால் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு எத்தனால் ஊசி என்பது வந்த முதல் மணி நேரத்திலும் பிறகு ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கு பிறகும் 1 ml கூடிய ஒரு ஊசி போடப்படுகிறது. லியோகோவிரின் ஊசி வந்து 10 mg நரம்பு வழியாக 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை செலுத்தப்படுகிறது. இரத்த சீரத்திலை உள்ள பைகார்போனேட் அளவினை சரி செய்ய சோடா பைகார்போனேட் ஊசி செலுத்தப்படுகிறது. ஹீமோடயாலிசிஸ் செய்யப்படுகிறது. பெண்டோபிரசோல் ஊசி போடப்படுகிறது. கடைசியாக செயற்கை சுவாசம் அளித்தலுக்கு வெண்டிலேட்டரிலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இவ்வளவு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான மருந்துகள் எல்லாம் கையிருப்பில் இருக்கிறது. இது மாண்புமிகு முதல்வர் அவர்களும் கூட சொன்னதைப் போல ஏறத்தாழ 57 மருத்துவர்கள் வெவ்வேறு மருத்துவமனைகளிலிருந்து இங்கே வரவழைக்கப்பட்டு இரவும் பகலும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவர்களின் சேவையை மிக எளிதாக குறை கூறிவிட்டு போவது என்பது சரியான ஒன்றாக இருக்காது. 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய சேவையை குறை கூறுவதற்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து விட்டு குறை சொல்வது என்பது நல்லது. இல்லை, இப்போ எந்த மருந்து வேணும், அதாவது அதாவது இந்த சாராயம் என்பது விஷம் கலந்த ஒன்று, விஷ ரசாயனம். அது உட்கொண்டு ஒரு 30 மணி நேரத்திற்குள்ளாகவே அவர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனாக செயலிழந்து போகும். மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்ட காரணங்கள். இதுக்கும் மருந்துக்கும் சம்மந்தமே இல்லை. யாரையாவது நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு இறந்தவர்களுடைய உயிர்களை வந்து செக் பண்ணிக்கலாம். மருந்து இல்லாததால் செத்தாங்களா, இந்த மெத்தனால் பாதிப்பினால் இறந்தாங்களாங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்குவதற்கு, இதில் அரசியல் லாபம் காண்பதற்கு அவங்க தான் பேசுகிறாங்கன்னா நீங்களும் பேசுறதுங்கிறது சரியான ஒன்றும் இல்லை. மருந்து இல்லாமல் 50 பேர் செத்தாங்கன்னு ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்ள இல்லை. இப்போ நீங்கள் வேற எந்த அர்த்தத்தில் சொன்னீங்க? பதட்டத்தை உருவாக்காதீங்க. இல்லை, மருந்து இந்த மருந்தால் யாரையும் காப்பாற்ற முடியாதுங்க. இது மெத்தனால் சாப்பிட்டவங்களுக்கு உடனடியாக ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிடும். மருந்து மட்டுமே அதை காப்பாற்றுறாரு. இதில் இப்போது நிறைய கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறது இன்னும் 17 பேர் இருக்கிறாங்க. இப்போ 17 பேர் இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அன்புமணியும் இப்போ நீங்களும் கூட எந்த மருந்து வேணும்னு கேட்குறீங்களோ நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், அவங்கள காப்பாற்றுங்க. 17 பேர் இருக்கிறாங்கம்மா, வாங்க. மருத்துவ ரீதியாக நீங்கள் என்ன மருந்து தரீங்களோ, வெளிநாட்டில் இருந்தாலும் வாங்கி தரோம், காப்பாற்றுங்க. இது அதனால் தெரிஞ்சுக்கின்னு பேசுங்க. ஆமாம், இது இந்த இப்போ நான் பார்த்த வகையில் அங்கே ஒரு 7 அதாவது
அந்த இதில் வந்து நம்ம புதுவை ஜிப்மரில் வந்து 7 பேர் வந்து நல்லா இருக்கிறாங்க. ஒரு 8 பேருக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்க. அந்த 4 பேருக்குமே கண் பார்வை கொஞ்சம் பாதிச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு 4 பேருக்கு கண் பார்வை பாதிக்கிற சூழ்நிலை இருக்குது. இங்கேயும் அந்த 4 பேருமே கிரிட்டிக்கலாக இருக்காங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க. இன்னும் கிரிட்டிக்கலாக இருக்கிறது மொத்தத்தில் 17 நாளும் இதில் இம்ப்ரூவ் ஆகி வந்துடுவாங்கன்ற மாதிரி இருக்கிறது ஒரு 7-8 பேர் வந்துடுவாங்க. ஒரு 7-8 பேருக்கு கொஞ்சம் கடினமான சூழலில் இருக்கிறாங்க. இருந்தாலும் மருத்துவர்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க.